ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ எந்த நல்லது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே மோதிர விரலால் என் உதியை தொட்டாயோ அதை அப்படியே ததாஸ்துன்னு சொல்லி ஆசீர்வதிச்சு உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். என் உதியை தொட்ட உன் வாழ்க்கையில் இன்னும் சரியாக 10 நிமிஷத்தில் உன் வேண்டுதல்கள் பலிப்பதற்கான மாற்றங்களை நான் உருவாக்கி கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீயும் உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று பேரும் புகழுமாய் சீரும் சிறப்புமாய் சுபிக்ஷமாய் நிம்மதியோட மனநிறைவான வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நானே உனக்கு துணையாகவும் பாதுகாவலனாகவும் இருக்கும்போது எந்த விதத்திலும் உன்னை துன்பம் நெருங்க விடமாட்டேன். எல்லா கவலைகளிலிருந்தும் உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மாயையான விஷயங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் உன்னை இழுக்கும்போது அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை வெற்றிகரமான பாதையில் திசை திருப்பி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த உதியை தொடச் சொன்னேன் என் செல்லமே. நீ எப்போதும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக நீ செய்யக்கூடிய செயல்களை சரியாக நேர்மையாக சிறப்பாக மனநிறைவோடு செய்தாலே போதும். அதற்கு உரிய பலன் மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக நீ எதையும் செய்யவோ யோசிக்கவோ அடுத்தவங்களை பார்த்து பயப்படவோ தேவையில்லை. நெஞ்சை நிமித்திக்கிட்டு நேர்மையோட நிம்மதியோட வாழ நீ தயாராகு. என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது மனிதர்கள் துணை உனக்கு இல்லை என்ற வருத்தம் உனக்கு ஏற்படுத்தி கொள்ளாதே என் செல்லமே. மனிதர்கள் கூட இருக்கிறது என்னைக்குனாலும் ஒரு நாள் பிரச்சனையை கொடுக்கலாம், ஆபத்தை கொடுக்கலாம், கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் இந்த சாயப்பா மேலே நீ வச்சிருக்க பக்தியும் என் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த விஷயமும் தவறாக நடக்க நான் விடமாட்டேன் என் செல்லமே. சதா சர்வகாலமும் சாயி சாயினி என் நாமத்தை சொல்லுகிற உனக்கு எந்த கவலையும் வரவிட மாட்டேன். உன் பயத்தை எல்லாம் போக்கி உனக்கான தைரியத்தை கொடுக்க நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பா நீ உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. யார் உனக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் நீ நினச்சியோ அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளையெல்லாம் அகற்றி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். கண்டிப்பா உன் மனபாரம் அனைத்தும் மறைந்து போய் உன் மனசுலையும் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி உண்டாகும்படி செஞ்சு காட்டுறேன். எந்த தடை வந்தாலும் அதை உடைத்தெறிந்து மேலே செல்ல தயாராகு. உன் வாழ்க்கையில் இப்போது பொற்காலம் வந்திருக்கு. உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் மூலமாக நீ பட்ட துயரம் எல்லாம் எனக்கு தெரியும். என்னதான் நீ அவங்க கிட்ட பொறுமையாக பொறுத்து அனுசரித்து போனாலும் அவர்கள் உன்னை ஒரு ஆளாகவே பொருட்டாகவே மதிக்காம மீண்டும் மீண்டும் உனக்கு கெடுதல் செய்வதையும் கஷ்டத்தை கொடுப்பதையும் இந்த சாயப்பா ஏற்றுக்கவோ ஒத்துக்கவோ மாட்டேன் என் செல்லமே. அதனால தான் அப்படிப்பட்டவர்களை உன்னிடமிருந்து விலக்கி வச்சு அவர்கள் செய்த தவறை உணர்த்தி அவர்களுக்கும் புரிதலை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் உன்னை மேம்படுத்தி உயர்த்த வந்திருக்கேன். நீ பொறுமையாக இருந்ததும் நீ செஞ்ச தானமும் தர்மமும் அனுசரணையும் ஒருபோதும் வீணாக போகாது. அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் இப்போ உன்னை வாழ வைக்க போகுது. நீ விரும்பிய வளங்கள் அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். நல்ல எண்ணத்தோட உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராகு. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் தான் நீ நினச்சதை விட உன்னை சிறப்பாக வாழ வச்சு உனக்கான பலனை கொடுக்க போகுது. நீ எப்போதும் நிதானமாக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கண்டிப்பாக உன்னை வெற்றி பாதைக்கு தான் கூட்டிகிட்டு போகும். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு பலன் கிடைக்கும்படியும் நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இந்த பூமியில் நீ வந்து பிறந்ததே பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் என்னுடைய அறிவுரையை கேட்டு அதன்படி வாழ்ந்ததால் தான் இப்போது இந்த ஜென்மத்தையும் நீ பயனுள்ளதாக வாழும்படி உன் மனசையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி பொறுமையாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு தங்கமே. இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ ஒவ்வொரு நாளையும் உற்சாகத்தோடு வாழணும். உண்மையான பக்திங்கிறது இறைவனிடம் முழுசாக சரணாகதி அடைஞ்சிட்டு உன் கடமைகளை சிறப்பாக செய்வது தான்.
நீ என்னை சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கைக்கான எல்லாத்தையும் இந்த சாயப்பா நானே சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். எதை நினச்சோம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கான சிறப்பான எதிர்காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. சில நேரங்கள் சில விஷயங்கள் உன் கைமீறி போவதைப் போல இருந்தாலும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவும் உன் பொறுமைக்காகவும் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்காகவும் நானே உனக்கு துணையாக இருந்து நீ நினச்ச காரியங்கள் எல்லாத்தையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துருவேன். நீ எப்போதும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்துவே. நீ மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழும்படி உனக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுப்பேன். உன்னுடைய லட்சியம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் உன் குறிக்கோள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அதை நீ அடைவதற்கு இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு வழிகாட்டுறேன். உன் விடாமுயற்சியும் இறை நம்பிக்கையும் கண்டிப்பா அந்த விண்மீனை கூட உன் கைகளில் பெற்றுத்தரும். அப்படி இருக்கும்போது உன் வேண்டுதலை நிறைவேற்றி உனக்கு வெற்றியை தர மாட்டேனா என்ன? நீ என் மேலே நம்பிக்கை வச்சு உனக்கான செயல்களை எல்லாம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கன்றதை பார்த்துட்டு தான் உன் வாழ்க்கையை உயர்த்தி உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்யவே நான் வந்திருக்கேன். நீயாகவே தேவையில்லாமல் கற்பனை செய்து பயப்படாதே. நீ பயப்படுவது போல எதுவும் நடக்காது. நான் உனக்கு பாதுகாவலனாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் என்ன கெட்டது நடந்துட போகுது? எப்போதுமே மனசை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கோ. உனக்கான நல்ல சிறப்பான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா நாளும் நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். விடாமுயற்சியோடு வாழ்பவர்கள் யாரும் வாழ்க்கையில் வெற்றி பெறும் வரைக்கும் ஓய்வெடுக்க மாட்டாங்க. நீயும் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். எதுக்குமே பயன்படாத பாறையிலும் கூட பயிரை விளைவிக்க முடியும்னு உனக்கு தெரியுமா? பாறைகள் கூட சும்மா பல வருஷங்கள் கிடக்கும்போது அதிலிருந்தும் புல்லுலாம் வளரதான் செய்யும். அதே போல் விடாமுயற்சியோட வேலைகளை செய்யும் மனிதர்களுக்கு தோல்வி கூட வெற்றியை மாற்றி உருவாக்கி கொடுக்கும். உன்னுடைய நல்ல மனசுக்கும் நம்பிக்கையோடு நீ செய்கிற விடாமுயற்சிக்கும் சேர்த்து தான் இந்த சாயப்பா உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். சர்வ வல்லமையோட திடமான நோக்கத்தோட விடாமுயற்சியை செய்யும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் நீ தைரியமாக நிற்க முடிஞ்சாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான் என் செல்லமே. எந்த விஷயத்திலும் நீ பயந்து பின்வாங்கக்கூடாது. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய். வெள்ளம் கரை புரண்டு ஓடும்போது கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய நாணல்கள் கொஞ்சம் வளைஞ்சு விழுக தான் செய்யும். ஆனால் கரையில் வளர்ந்த அரச மரமே நிமிர்ந்து நிற்கும் அல்லவா? ஆனால் வெள்ளம் வடிஞ்சு போன பிறகு அந்த அவ்வளோ பெரிய அரச மரம் கீழே விழுந்து ஸ்வேர் இல்லாமல் சாஞ்சு கிடக்கும். ஆனால் நாணல் எப்போதும் போல் அழகாக தலையை வளைச்சிக்கிட்டு இங்கும் அங்கும் அசைச்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா நாணல்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து பொருந்தி போகுது. இந்த மரம் எப்படியும் நான் நிமிர்ந்து தான் நிற்பேன்னு ஒரே மாதிரி நின்று கடைசியில் கீழே விழுந்து போகுது. நீயும் எப்போதும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல சாஞ்சு அனுசரித்து போகிறதுல தப்பே இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உனக்கு ஏற்றவாறு மாற்றிக்க தயாராகு. உன் திறமையும் சாதுரியமும் கண்டிப்பாக எந்த சூழலிலும் உன்னை தாக்கு பிடிச்சு வாழ வச்சிரும்னு எனக்கு தெரியும். உன் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்றாற் போல இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குறேன் என் செல்லமே. எந்த ஒரு விஷயத்திலும் நான் சொல்கிறது தான் சரி, நான் செய்கிறது தான் சரின்னு விடாப்பிடியாக நிற்காம பிடிவாதத்தோடு அணுகாமல் கனிவான அணுகுமுறை தான் மற்றவர்களை உன் பக்கம் இருக்கும். அதுதான் மற்றவங்களுக்கும் உனக்கும் பிணைப்பை ஏற்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கோ. எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாமல் கோபப்பட்டு சண்டை போடுவதாலோ வீணாக கத்துவதாலோ எதையுமே மாற்ற முடியாது. நீ இப்படி கத்திக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டும் இருந்தீன்னா எல்லாருமே உனக்கு எதிராக மாறிடுவாங்க. அனுசரணையும் பொறுத்து போவதும் தான் பொறுமையாக இருப்பதும் தான் உனக்கு வெற்றியை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. புன்னகைங்கிறது உலக மொழி. வேற ஊருக்கு நீ போனாலும் நீ பேசுறது அவங்களுக்கு புரியலைனாலும் அவங்க பேசுறது உனக்கு புரியலைனாலும் புன்னகைங்கிறது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விஷயமாக இருக்கிறதல்லவா? அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் எப்போதும் புன்னகை முகமாக நீ இருக்க கற்றுக்கோ. அதன் மூலமாக
எல்லா பிரச்சனைகளும் தீரும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. ஒரு பிரச்சனையவே நினச்சிக்கிட்டு அதை எப்படி சரி செய்ய போகிறோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வீணாக்கிடாதே. எந்த விஷயத்தை எப்படி சரி செய்யணும்னு யோசிச்சு அதை உனக்கு நேர்மறையாகவும் சாதகமாகவும் மாற்றிக்க வேண்டிய வேலையை பாரு. வீணாக கவலைப்படுவதால் நேரம்தான் விரயமாகுமே தவிர அது அழிவை உனக்கு கொடுத்து விடும். எப்போதும் நீ உற்சாகத்தோடு செயல்படு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும்படியும் பார்த்துக்கிறேன்.